ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம சேனலில் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட வீடியோஸும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த ரேஷன் கார்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ப்ராப்ளமில் இருக்குது. ரேஷன் கார்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணாங்களோ, கரெக்ஷன் கொடுத்தாங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே 1.5 வருஷமாக ப்ராப்ளமில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் டேக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் ரேஷன் கார்டு சம்மந்தமாக. அதில் கீழே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா ASHTVR அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. தகவலுக்கு நன்றி ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு தான் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ஜெயராஜ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. கேஸ் பில் என் பேரில் இல்லை கேட்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கேஸ் பில் இவங்களோட பேரில் இல்லை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேஸ் பில் கம்பல்சரி கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கம்பல்சரி. ஆதார், கேஸ் புக்கு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக இருக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு ப்ராப்ளமில் போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆயிரும். அப்ளை பண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா முகமது அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நன்றி அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சதுக்காக தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபைசல் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ப்ரோ, நேற்றுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணினாங்க. 12/12/2024 இன்றைக்கி 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கார்டு வந்துடும்னு சொன்னாங்க. தாலுக்காவில் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. கோவை நன்றி பிரிண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க என்ன அப்படின்னா, அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ராசஸ் தான் இருக்குது. அந்த 3 ப்ராசஸுமே கவர்மெண்ட் சைடில் பண்ணுறது அவங்களே பண்ணிப்பாங்க. இப்போ அதை தெரிவிக்கிற நோக்கத்தோடு நம்ம வீடியோவில் போட்டிருக்காங்க. ரொம்பவே நன்றி. இதை சொல்லணும் அப்படின்னு இல்லை, பட் இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க, 2023 ஏப்ரலில் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த 2024 செப்டம்பர்லேருந்து தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 90,000 கார்டுகள் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே சொல்கிறது மூலமாக நீங்கள் யார் யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கார்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் தான் இது. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, ஆகஸ்ட் மாதம் 2024 அப்ளை பண்ணேன். இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2024 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜூனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருந்தீங்க, 2024 ஜூனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் 2025 ஜனவரி அந்த கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஜூனுக்கு அப்புறம் யார் யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகும் ஒரிஜினல் கார்டு வரதுக்கு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழகம் முழுமைக்கும் 3 லட்சம் கார்டு 1.5 வருஷத்தில் பெண்டிங்கில் இருந்துச்சு. 3000 குடும்பங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் கிட்டத்தட்ட 90,000 குடும்பங்களுக்கு கார்டு வந்துருச்சு. இன்னும் 1 லட்சம் பக்கமாக 2 லட்சம் பக்கமாக பெண்டிங் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபுல் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட தாலுகா ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கக்கூடிய கார்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இல்லை நிறைய கார்டு உங்களோட தாலுகா ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா, பெண்டிங்கில் இருக்கக்கூடியது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு டிலே ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக 3 மந்த்துக்கு மேலே ஆகும். பிப்ரவரி, மார்ச் அந்த பீரியடில் தான் உங்களுக்கு கார்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா உங்களோட தாலுகா ஆஃபீஸில் ரேஷன் கார்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களோட லக்கில் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு கீழே விஜய் ஸ்டைலிஷ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரோ, நானும் சேம் மந்த்து தான் அப்ளை பண்ணேன். எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, 2022 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.5 மாதம் மேக்ஸிமம், 15 நாள் மினிமம், இதுக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் இப்போது
சேம் மந்த் ஆகஸ்ட் மந்த்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது என்ன ரீசன்னா, மகளிர் உரிமை தொகை போன வருஷம் கொண்டு வந்தாங்களே, அதுக்காக வந்து ரேஷன் கார்டு பணியாளர்கள் எல்லாமே அதில் யூஸ் பண்ணாங்க. அதனால் அந்த ரேஷன் கார்டு பணிகள் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம். அதனால் டிலே ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃப்ரீயாக விடுங்க. ஸ்டேஜ் மட்டும் மூவ் ஆகுதான்னு பாருங்கள். மூவ் ஆகலைன்னா மட்டும் தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். மூவ் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணா, ஜூலை 2022 வந்து நான் பதிவு பண்ணேன். ஆனால் எனக்கு இன்னொரு ரேஷன் கார்டு வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஜூலை 2023 தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவர் வந்து 2022 வந்து பதிவு பண்ண, ஆனால் இன்னும் ரேஷன் கார்டு வரல அப்படின்னு போட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸ் எங்கே போய் அப்ளை பண்ணீங்களோ, உங்களுக்கு எந்த தாலுகா ஆஃபீஸோ அங்கே போய் விசிட் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். மெசேஜ் ஏதாவது வந்துச்சா? ஏன்னா நீங்கள் எதுவுமே போடல. உங்களுக்கு ஏதாவது ஃபோனில் வந்து எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஏதாவது வந்த மெசேஜை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள், இல்லை கேன்சல் ஆகிடுச்சான்னு பாருங்கள், இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது இமீடியட்டாக நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. 2022 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் 2.5 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணுறது நல்லது. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் விக்கி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரோ, விக்னேஷ், திருச்சி, ஆகஸ்ட் 2024 ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ப்ரோ, 2வது ஸ்டேஜ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. விக்னேஷ், திருச்சி, ஆகஸ்ட் 24. இந்த ஆகஸ்ட்டில் வந்து இதோட இந்த வீடியோவில் மட்டும் 3 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து February 2025 Februaryக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெயராஜ், ரேஷன் கார்டு வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயராஜ் அதான் கேஸ் பில் கேட்குறாங்க, அதனால் ரேஷன் கார்டு வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன சொல்யூஷன் தான். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆதார் கார்டு கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆதார் கார்டு கொடுக்கும்போது 4 பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா 4 பேரோட ஆதார்லேயும் ஒரே மாதிரி அட்ரஸ் இருக்கணும். சப்போஸ் அட்ரஸ் ஒரு டோர் நம்பர் சேஞ்ச் ஆனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. என் சொந்த ஊர் நாகர்கோயில், இப்போது சென்னைக்கு வந்து விட்டோம். ரேஷன் கார்டு சென்னை அட்ரஸில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாற்றம் செய்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தந்தார்கள். ரேஷன் கார்டு அட்ரஸ் மாறி அட்டையாகவே கிடைக்க 1 மாதம் ஆகும் என்றார்கள். ஆனால் ரேஷன் கார்டு அப்டேட் ஆகும் என்றார்கள். இப்போது சென்னை அட்ரஸில் மாறிய ரேஷன் கடை எண்ணுடன் கூடிய பிரிண்ட் அவுட் பேப்பர் உள்ளது. அப்போது பொங்கல் சலுகைகள் எனக்கு சென்னையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சென்னை அட்ரஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதோட பிரிண்ட் அவுட் பேப்பர் தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு இன்னும் கைக்கு வரல, ஆனால் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பொங்கல் பரிசு வந்து சென்னையில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாகர்கோயிலில் வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. சென்னையில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பேப்பரே வந்திருக்கு. அடுத்த கமெண்ட் வந்து ஜெயராஜ், இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். அடுத்த கமெண்ட் அருள் கிரிஷ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணா, செப்டம்பர் மாதம் 2024 நியூ கார்டை அப்ளை பண்ணி எந்த அப்டேட்டும் ஆகலாம் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 2024, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? டிசம்பரே இப்போ தான் பாதி போயிருக்கு. 2.5 மாதம். செப்டம்பரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கலாம். எந்த அப்டேட்டும் ஆயிருக்காது நண்பா. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா 3 லட்சம் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. உங்களோட தாலுகா ஆஃபீஸில் வந்து நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் இதை ப்ராசஸே இன்னும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார்டை வந்து 2023 எண்டில் 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க, இந்த 2024 ஜனவரியில் அப்ளை பண்ணாங்களா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அதில் இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது நண்பா. நீங்கள் வந்து செப்டம்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு. எதுவுமே இல்லைனா மட்டும் அதுக்கப்புறம் ஒரு தடவை தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போய் என்னோட என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. ஒரு 4 மாதம் ஆகியும் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லைனா மட்டும் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போங்க. ஒரு 3 மாதம், ஒரு 3.5 மாதம் இந்த மாதிரி ஆகும்போது அது வந்து ஆஸ் யூஷுவல் நடந்துகிட்ருக்கு. இப்போது நிறைய பேருக்கு தெரில, அதனால் சொல்கிறேன். 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 1.5 வருஷமாக நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் ரீசன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. சகோ மாமனார் ரேஷன் கார்டு காணவில்லை, அவர் மறைந்து விட்டார், அந்த கார்டை எப்படி பெறுவது? அதாவது உங்களோட ரேஷன் கார்டு வந்து உங்கள் மாமனாரோடது காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ரேஷன் கார்டில் என்ன நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பரை போட்டு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக அந்த நம்பர் வந்து வேணும், இல்லைன்னா அவங்க இருக்கணும். ஸோ அவங்க வந்து இல்லை அப்படிங்கும்போது அந்த நம்பர் தான் மெயின் ரீசனாக இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்களே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்பரும் இல்லை, அதே மாதிரி அவரும் இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக தாலுகா ஆஃபீஸ் விசிட் பண்ணி அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ரிப்ளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.